தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் சமூக வலைதள பயன்பாடு எந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. நாம வீட்டுல இருந்துட்டே மவுண்ட் எவரெஸ்ட பல முறை பாக்குறோம், பயணிக்கிறோம் சொன்னா நம்ப முடியுதா? அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடை தான் நமக்கு காமிக்கிறாங்க. சமூக வலைதளத்தோட பயன்பாடு என்பது அதிகரிச்சுட்டே வருது. அந்த வகையில நாம ஸ்க்ரோல் பண்ற எண்ணிக்கை, அதாவது அதோட அளவீடு அப்படின்றது ஒரு நாளைக்கு 300 அடி இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உயரம் அப்படின்னு பார்த்தா சுதந்திர தேவி சிலையுடைய உயரம் 300 அடி. அதுவே ஒரு வாரத்துல நாம எந்த அளவுக்கு ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஐஃபில் டவரோட உயரத்துக்கு 2100 அடி உயரத்துக்கு நாம ஸ்க்ரால் பண்றோம். அதுவே ஒரு மாதம் பார்த்தோம்னா 3 பூர்ஜ் கலிஃபாக்கள் 9000 அடி. அதுவே ஒரு ஆண்டு அப்படின்னு நாம பார்க்கும்போது 4 மவுண்ட் எவரெஸ்ட் தூரம் நாம ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1,09,500 அடி அளவுக்கு ஒரு வருஷத்துல நாம போன்ல சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றோம். சரி, எந்த அளவுக்கு இதோட பயன்பாடு இருக்கு, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது சில வருடங்கள்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் 2012ஆம் ஆண்டுல சராசரியா ஒரு மனிதர் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இப்ப பார்க்கும்போது 2 மணி நேரம் 23 நிமிடங்களா அது அதிகரிச்சிருக்கு. சரி, இந்த பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இதை உபயோகிக்கிறாங்கன்னு பார்த்தா சமூக வலைதளத்துல 2010ல 100 கோடி பேர் தான் பயன்பாடுல இருந்தாங்க. இப்போ 520 கோடி பேர் அதை பயன்படுத்துறாங்க. சரி, இவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா இருக்கக்கூடிய பயனாளர்கள்ல 1% தான் அடிக்கடி பதிவிடுறாங்க. அதாவது எப்பவுமே கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதுவே எப்பவாவது பண்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது 9% பேர். மீதம் இருக்கக்கூடிய இந்த 90% பேர் வெறும்னே பார்க்க மட்டும்தான் செய்யறாங்க. அப்போ இவங்களுடைய தாட்ஸ் இவங்களுக்கு கடத்தப்படுவது அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்க முடியும். அப்ப உண்மை தன்மையில இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எதை சோசியல் மீடியால காமிக்கிறாங்களோ அதுதான் உண்மை, அதுதான் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்னு இந்த 90% நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததா பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு எதிராகவோ ரொம்ப கோபமாவோ இல்ல எமோஷன்ஸ் கிளறக்கூடிய வகையிலேயோ கண்டென்ட் நிறைய வருது அப்படின்னா அதை கிட்டத்தட்ட 67% பகிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, அடையாளம் இல்லா கணக்குகள்ல அந்த விஷயம் வந்தா கூட அது பகிரப்படுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஆன்லைன்ல பிரச்சனைகள்னு வருது. சிலர் கமெண்ட்ஸ்லயே சண்டை போட்டுக்குவாங்க. சிலர் பெண்களை மட்டும் குறிப்பிட்டு தப்பா பேசக்கூடிய வகையில கமெண்ட்ஸ் பதிவிடுவாங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் பிரச்சனைகள் எல்லாமே 74% பிரச்சனைகள் 1%-னால தான் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்போது பொய்யான செய்தியை பரப்புறது. வெறும் 0.1% தான் இந்த ஃபால்ஸ் நியூஸை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது. அவங்கள நம்பி அடுத்துன்னு 80% பொய் செய்தியை மத்தவங்க பரப்பிடுறாங்க. இவங்களையும் 3 வகை இருக்கிறதா சொல்லப்படுது.